Hello students, இந்த வீடியோவில் reaction intermediates அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து free radical பத்தி வந்து சொல்ல போறேன். reaction intermediates பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு reaction நடக்குது. அதுல A அப்படின்ற நான் வந்து ஒரு reactant எடுத்துக்கிறேன். A அப்படின்றது வந்து இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா reactantன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா substrate அப்படின்னு சொல்லுவோம். எது வந்து reactionக்கு உள்ளாக போகுது. ஸோ அதை வந்து reactant இல்ல substrateன்னு சொல்லுவோம். இவங்க கூட நான் ஒரு HX அப்படின்னு ஒரு reagent ஆட் பண்றேன். reagent அப்படின்னா என்னன்னா இதுதான் போய் அந்த ரியாக்டன்ட்டோட ரியாக்ட் ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னா ஒரு பி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வருது. பி டைரக்டா ஃபார்ம் ஆகுமான்னா இல்ல. ஏல இருக்கக்கூடிய ஒரு சில பாண்ட் எல்லாம் உடையும். ஏல ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஹெச்எக்ஸ்ல ஏதோ ஒண்ணு போய் இந்த ஏவை போய் அப்ரோச் பண்ணும். சரியா? அப்ரோச் பண்ணும் பொழுது பாண்ட் பிரேக்கிங், பாண்ட் மேக்கிங்லாம் நடக்கும். இது எந்த மாதிரி நடந்திருக்கு, எந்த பாண்ட் உடைஞ்சிருக்கு, எந்த இடத்துல போய் பாண்ட் மேக்கிங் நடந்திருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்டர்மீடியேட் அப்படின்ற ஒண்ணு வந்து ஃபார்ம் ஆகும். இவங்க யாரு, இவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா, அவங்களை ஐசோலேட் பண்ணி நம்ம அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் எந்த வகையில நடந்திருக்கு, எந்த பாண்ட் வந்து உடைஞ்சிருக்கு, எந்த இடத்துல போய் பாண்ட் மேக்கிங் நடந்திருக்கு, ரியாக்ஷனை பத்தி நல்ல புரிதல் இருக்கும். எந்த வழியில அந்த ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னு இப்போ நம்ம ஒரு ரியாக்டன்ட் எடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் வராம போகலாம். அது ஏன் வந்திருக்கு, ஏன் வரல அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இன்டர்மீடியேட்ஸ் வந்து அவசியம். இது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவசியம். ஸோ உங்களுக்கு இன்டர்மீடியேட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி வந்து எனர்ஜெட்டிக்கலி அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, லெஸ் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். ஸ்டேபிளான மாலிகுல் அவங்க ரெண்டு பேரும் மாலிகுல், ரைட்டா? எந்த சார்ஜும் அவங்களுக்கு இல்லாம இருக்கும். இப்போ இன்டர்மீடியேட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க நடுவுல இடையில ஃபார்ம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு கன்வர்ஷனுக்கு உள்ளாகுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்க கேட்கலாம், ஒரு ரியாக்ஷன் போது ஒரே ஒரு இன்டர்மீடியேட் தான் வருமா அப்படின்னு கேட்கலாம். ஒரு பாண்ட் மேக்கிங் என்றதோ பாண்ட் பிரேக்கிங் என்றதோ என் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இடையில நடக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனா அவங்க மத்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மத்தவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். அவங்களோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த இன்டர்மீடியேட்ஸ் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஷார்ட் லிவ்டு ஸ்பீஷஸ் தான். ஆனா வந்து அவங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து ரிலேட்டிவா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அர்த்தம் இன்டர்மீடியேட்ஸ்னா என்ன அப்படின்னுட்டு. ஸோ இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் லிவிங் ஸ்பீஷஸ். ஸோ அதே மாதிரி லைஃப் டைம் கம்மின்னா என்ன அர்த்தம், ரியாக்டிவிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தம். ஸோ ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷஸ் தே ஆர். அடுத்தது பாருங்க, தே ஆர் ஃபார்ம் டியூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா இன் பிட்வீன்ல வந்து ஃபார்ம் ஆகும். இன்பிட்வீன்ல ஃபார்ம் ஆகும். எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக்காவோ இல்ல ஹெட்ரோலிட்டிக்காவோ உடையும் பொழுது இவங்க ஃபார்ம் ஆவாங்க. அதுதான் அர்த்தம். ஹோமோலிட்டிக் அப்படின்னா என்ன, ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். லைசிஸ் ஆர் லைட்டிக் அப்படின்னா உடையறதுன்னு அர்த்தம். ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும்னா 2 எலக்ட்ரான் தேவை இல்லையா? ஸோ 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்ட் மேக் பண்ணுது. இந்த பாண்ட் சரிசமமா உடையுது. இந்த ஒரு ஏ அண்ட் பி அப்படின்றவங்க பாண்ட் மேக் பண்றாங்க அப்படின்னா ஏவும் பியும் சரிசமமா அவங்களுடைய எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. உடையும் போது பிரியும் போது ரெண்டு பேரும் அவங்க கொடுத்ததை எடுத்துட்டு பிரியிறாங்க அப்படின்னா அது ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னு சொல்லுவோம். ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னா ஒரு பாண்ட் வந்து சி அண்ட் டின்னு ஒரு பாண்ட் இருக்கு, ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு. ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் இருக்கு. ஒரு கோவலன்ட் பாண்ட் மீன்ஸ் இது வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட். இப்போ இது உடையும் பொழுது யாரோ ஒரு ஆட்டம் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் அவங்க அந்த ஷேர்டு பேரை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த டி வந்து இதை எடுத்துட்டு போயிடுச்சு, இந்த எலக்ட்ரான் எடுத்துட்டு போகுது அப்படின்னா சி வந்து இழந்திருக்கு. ஸோ சியை வந்து பிளஸ்ன்னு சொல்லுவோம், டியை வந்து மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எங்கெல்லாம் பாண்ட் வந்து இப்படி அன்ஈவனா பிரேக் ஆகுதோ, ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் பிரேக், அதாவது எப்படி சொல்றது, யூனிஃபார்மா ஷேர் பண்ணல அவங்க, அப்படி பிரேக் ஆகும்போது அது ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி ஹோமோலிட்டிக் ஒரு பாண்ட் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்ததுனாலும் சரி, ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் நடந்ததுனாலும் சரி, இன்டர்மீடியேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்டா? ஸோ என்ன மாதிரி டைப் ஆஃப் கிளீவேஜை பேஸ் பண்ணி என்ன மாதிரி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு நடுவுல இன்டர்மீடியேட் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாண்ட் எந்த விதத்துல பிரேக் ஆயிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க பாருங்க, இங்க இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட்ஸ்னு சொல்லி நிறைய இன்டர்மீடியேட்ஸ் இருக்கு. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கார்போகேட்டயான்ஸ், கார்பானயான்ஸ், கார்பீன்ஸ், நைட்ரீன்ஸ், பென்சீன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்மீடியேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க வந்து இப்போ ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதை நான் டீட்டெயில்டா சொல்றேன்.
ஒவ்வொரு ஒவ்வொரு இன்டர்மீடியட்டையும் நான் டீட்டெயில்ல தனித்தனி வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பத்தி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எல்லா ரியாக்ஷனுடைய ரியாக்டிவிட்டி, அதாவது ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுதுன்னா ஏன் இப்படி அண்டர்கோ ஆகுது, அந்த புரிதலுக்கு இது எல்லாமுமே தேவை. இது பேசிக்ஸ். நான் சொல்லி தர போறது இப்ப பேசிக்ஸ். இதோட அப்ளிகேஷன் பார்ட் அடுத்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். பட் வித்தவுட் பேசிக்ஸ் வந்து அப்ளிகேஷன் நம்ம படிக்க முடியாது இல்லையா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக்காவும் கிளிவேஜ் ஆகலாம், ஹெட்ரோலிட்டிக் கிளிவேஜும் நடக்கலாம். ஒரு பாண்ட் ஹோமோலிட்டிக்கா உடையுது அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு மாலிகுல் இருக்கு. ஏக்கும் பிக்கும் நடுவுல இது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து மீத்தேன் மாலிகுல் எடுக்கிறீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இப்படி இருக்கும் இல்லையா? 4 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு பாண்ட் ஹோமோலிட்டிக்கா உடையுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன், ஆரோ மார்க் வந்து சிங்கிள் ஹெட்டட் ஆரோ யூஸ் பண்றேன். ஸோ அதே மாதிரியே ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க இதுக்கு போகுது. சிங்கிள் ஹெட்டட் ஆரோ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த கிளீவேஜ் வந்து ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுது. ஒரு எலக்ட்ரானை வந்து கார்பன் எடுத்துக்கிச்சு, ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜன் எடுத்துக்கிச்சு. இப்போ இதுக்கு பேரு தான் வந்து ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னு சொல்லுவோம். ஆஸ் அ ரிசல்ட் இங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, CH3 ஒரு டாட், கார்பனுக்கு மேல ஒரு டாட் இருக்கும், பிளஸ் H டாட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க கேட்கலாம், இதை ஏன் இன்டர்மீடியட்னு சொல்றோம், கார்பன் அது கொடுத்த எலக்ட்ரானா வாங்கிக்கிச்சு இல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எதனால வந்து ஒரு ஆட்டம் எதுக்கு பாண்ட் மேக்கிங்ல இன்வால்வ் ஆகுது, எதுக்காக பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. 8 எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்கணும். அதுக்காக தான் ஜென்ரலி வந்து என்னன்னா 8 எலக்ட்ரான் வந்து ஹைலி ஸ்டேபிள்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால நான் 8ன்னு சொல்றேன். ஸோ அதனாலதான் அது பாண்ட் மேக்கிங்ல இன்வால்வ் ஆகுது. இப்ப ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 2 எலக்ட்ரான் அதுக்கு தேவை. ஏன்னா நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்னா 2 எலக்ட்ரான் அதுக்கு தேவை. அதனாலதான் அது பாண்ட் மேக்கிங்ல இன்வால்வ் ஆகுது. இப்போ இந்த மீத்தைல் ரேடிக்கலுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் டோட்டலா இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. டோட்டலா வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்காது. 1 எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இது இல்லையா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். இப்போ இது ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அதுகிட்ட இருக்கிற எலக்ட்ரான் அதுகிட்ட வந்துருச்சு. பட் இருந்தாலும் டு அட்டைன் ஆக்டட் இதுக்கு 1 மோர் எலக்ட்ரான் தேவை இல்லையா? ஸோ இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதனாலதான் இது இன்னும் ரியாக்டிவா இருக்கு. வேற யாரோ ஒருத்தவங்க வந்து இதுக்கு அந்த 1 எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் மேக் பண்றாங்க அப்படின்னா இது பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். அதனாலதான் இது இன்டர்மீடியட்னு சொல்றோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இந்த ஒரு சிங்கிள் டாட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுகிட்ட ஒரு ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இது அதனால ரியாக்டிவா இருக்க போகுது. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த சிங்கிள் டாட் நம்ம சொல்லுவோம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்க. ஜென்ரலி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதோடைய எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்கு. ஸோ அது எதுவும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை எங்கிருந்தும் வாங்கிட்டு வரல, தன்னோட எலக்ட்ரானை யார்ட்டையும் கொடுக்கல. ஸோ அதனால இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஒரு எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்கு, அது அதோட எலக்ட்ரான், அதனால எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது தே ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள். ஏன் அன்ஸ்டேபிள்? டு அட்டைன் ஆக்டட் இது என்ன பண்ணணும், இன்னொரு அட்டைன் ஆக்டட்டோ டியூப்லெட்டோ நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு அதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் தேவை, அது கம்மியா இருக்கு. அதனால தே ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள். அந்த ஆட் எலக்ட்ரான் தான் ரீசன் இது ரியாக்டிவா இருக்கிறதுக்கு. தே ஆர் ஷார்ட் லிவ். உங்களுக்கே தெரியும் அன்ஸ்டேபிள் அப்படின்னால என்ன அர்த்தம், லைஃப் டைம் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியா ரியாக்ட் ஆகும், ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் பராமேக்னெட்டிக் இன் நேச்சர். பராமேக்னெட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ஸ்பீஷிஸ் கிட்ட ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவங்கள பாராமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். மேக்னட்டிசம் இருக்கும் அதுக்கு. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இது ஹோல்ட் பண்ணுது இல்லையா? ஸோ தே ஆர் பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கு, தனித்த எலக்ட்ரான் இருக்குது, ஒன் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பாராமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேபிள் இன்டராக்ஷன். அந்த பாண்டை உடைக்கணும் அப்படின்னா we have to give in energy, means the process of breaking bond வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எனர்ஜியை உள்வாங்கிக்கிட்டு அந்த பிரேக்கிங் வந்து நடக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில எனர்ஜி சப்ளை பண்ணி இந்த பாண்டை உடைக்கிறோம். ஒரு பாண்ட் ஹோமோலிட்டிக்கா கிளிவேஜ் ஆகுது இன் ஜென்ரல் அப்படின்னா இந்த எனர்ஜி, ஜென்ரல் பாண்ட் பிரேக்கிங்க்கு எனர்ஜி தேவைப்படுது. ஹோமோலிட்டிக் கிளிவேஜ் நடக்குதுன்னா எந்தெந்த கண்டிஷன்ல நடக்கலாம் அப்படின்னா, அந்த யூவி விசிபிள் லைட் வந்து நம்ம வந்து அந்த மாலிகுலுக்கு வந்து பாஸ் பண்ணும் பொழுது, அப்படி இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த இது கூட நம்ம இந்த ரியாக்டன்ட் இருக்குன்னா இது கூட நம்ம பெராக்சைட்ஸ் ஆட் பண்றோம். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு.
HOOH இருக்கும்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது வந்து ஹைலி வந்து என்ன ஆகும் அப்படின்னா சென்சிட்டிவ், அதாவது அன்ஸ்டேபிள் மாலிகுல். ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னா OH டாட் அப்படின்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஃபர்தரா ஹோமோலிட்டிக் கிளிவேஜை வந்து ஹோமோலிட்டிக் கிளிவேஜ் இந்த மாலிகுல் நடக்கணும்ன்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பெராக்சைட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல, அதாவது நமக்கு வந்து யூவி லைட் பாஸ் பண்ணாலோ இல்ல நம்ம பெராக்சைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுதோ ஒரு பாண்ட் ஹோமோலிட்டிக் கிளிவேஜ் வந்து ஒரு பாண்ட்ல ஹோமோலிட்டிக் கிளிவேஜ் நடக்கும். இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ ஃப்ரீ ரேடிக்கலோட ஸ்ட்ரக்சர் இது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது அடுத்தது என்ன மாதிரி ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுது, ஏன் இந்த ப்ராடக்ட் இப்படி, இந்த ப்ராடக்டோட கான்ஃபிகரேஷன் இப்படி இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ கார்பன் ஆட்டம் இன் ஆல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, இப்போ நான் வந்து மிதைல் ஃப்ரீ ரேடிக்கல் எடுத்துக்கிறேன். இப்போ மிதைல் ஃப்ரீ ரேடிக்கல் எடுத்துக்கும் போது நான் சொன்னேன் CH ஒரு டாட், ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இதான் மிதைல் ஃப்ரீ ரேடிக்கல் இல்லையா? ஸோ இதுல மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு கார்பனை சுத்தின்னு பாருங்க. 3 சிக்மா பாண்ட் இருக்கு. சிக்மா பாண்ட்ன்றது என்னதுன்னா கார்பன் ஹைட்ரஜனுக்கு நடுவுல ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்கு? 3 சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ அதை 3 சிக்மா பாண்ட்னு சொல்லுவோம். 3 சிக்மா பாண்ட் இருக்கு அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் இஸ் sp2. ஸ்டெரிக் நம்பர் 3னா ஹைபிரிடைசேஷன் வந்து sp2. 3 விரல் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆட்டம் சுத்தி 5 பாண்ட், 5 சிக்மா பாண்ட் இருக்குன்னா 5 விரல் விட்டுக்கோங்க. எஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு s ஆர்பிட்டால், அதுக்கப்புறமா p ஆர்பிட்டால்ஸ் மொத்தம் 3 இருக்கும். எஸ்க்கு அப்புறம் p வரணும், pக்கு அப்புறம் d வரணும். ஸோ இந்த மாதிரி போகும். இப்போ நீங்க உங்க கையில 3 விரல் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் S1 முடிஞ்சிச்சு, P1 P2 sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இப்படிதான் ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிங்க. ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன்னா என்ன ஜியாமெட்ரி? இதுக்கு ஜியாமெட்ரி வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரீ ரேடிக்கலோட ஜென்ரலா sp2 ஹைபிரிடைசேஷன் என்ன ஜியாமெட்ரி? ஜியாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளேனார். ஜியாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இப்போ கார்பன்ட்ட மொத்தம் கார்பனோட கான்ஃபிகரேஷன் நான் இங்க எழுதுறேன். கார்பன் அட்டாமிக் நம்பர் வந்து 6. நான் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன் அப்படின்னா 1s2 2s1 2p3. வேலன்சி ஆஃப் கார்பன் என்ன? 4. வேலன்சி ஆஃப் கார்பன் வந்து 4. ஸோ s ஆர்பிட்டால்ல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஏன்னா ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஹைலி ஸ்டேபிள் இல்லையா? ஸோ 1 2 3 ரைட்டா? ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லும் பொழுது இந்த 3 ஆர்பிட்டாலும் ஹைபிரிடைசேஷனுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. sp2ன்னு சொல்றோம். ஸோ பாண்ட் மேக்கிங்ல இவங்க 3 பேரும் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு p ஆர்பிட்டால் ஒரு சிங்கிள் எலக்ட்ரானோட தனியா இருக்கு இல்லையா? அதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து சென்டர்ல வந்து இப்ப இந்த கார்பன் இருக்குதுன்னா ஹைட்ரஜன் வந்து எல்லா ஹைட்ரஜனும் 120 ஆங்கிள், அதாவது 3 ஹைட்ரஜனும் பிளேனார் அப்படின்னா சீலிங் ஃபேன் இருக்கும் இல்லையா? அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. நடுவுல அந்த ஃபேனோட ஹெட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 3 விங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 3 விங்ஸ் ஹைட்ரஜனா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபேன் வந்து தொங்கிட்டு இருக்கு இல்லையா? சீலிங்ல இருந்து தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழேயும் ஏதோ ஒண்ணு இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. மேல எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழேயும் ஒண்ணு இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலதான் வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து பியூர் p ஆர்பிட்டால். இந்த p ஆர்பிட்டால் எதுலையுமே வந்து பாண்ட் மேக்கிங்ல வந்து இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கு. p ஆர்பிட்டால் இது பியூர் p ஆர்பிட்டால் இது. ஸோ இது வந்து இது ஃபேன் மாதிரி இருக்குன்னா இதுக்கு கரெக்டா வந்து பெர்பெண்டிகுலரா 90 டிகிரி ஆங்கிள் இந்த பியூர் p ஆர்பிட்டால் அலைன் ஆயிருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சீலிங் ஃபேனை இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு வந்து புரியும். சரியா? p ஆர்பிட்டால் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதுல ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து அந்த p ஆர்பிட்டால்ல வந்து இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் இப்போ எவ்வளோ? 120 டிகிரி. இந்த பிளேனுக்கும், பிளேன்னா என்ன? சமதளம். ஒரு புக் வச்சு இந்த கார்பன் ஹைட்ரஜன் அந்த அதாவது மொத்தம் 4 ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு புக் வச்சு இந்த 4 ஆட்டமும் தூக்கி மேல வைக்கிறீங்கன்னா 4மே சமமா அந்த புக்ல வந்து உட்காரும். புக் அப்படின்றது ஒரு பிளேன். அதுல வந்து இந்த 4 ஆட்டமும் போய் செட்டில் ஆகுது இல்லையா? ஸோ அதனால இந்த மாலிகுல பிளேனார்னு சொல்லுவோம். பிளேனார்னா அதான் அர்த்தம். இவங்க எல்லாருமே ஒரே பிளேன்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா 90 டிகிரி ஆங்கிள் யார் இருக்கான்னா அந்த பியூர் p ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரியே ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போகேட்டையான்ஸ், கார்பானயான்ஸ், பென்சைன், கார்பீன்ஸ், நைட்ரின்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த சீரிஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இது முடிச்ச உடனே நான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான்ஸ், கார்பானயான்ஸ் இதெல்லாம் சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரிஸ் இதுவுமே.
ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.